வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டால் ஷார்ட் மீடியா சேனல். இன்று ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தகவலை தெளிவாக தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்மிட் பண்ண எஸ்ஐஆர் ஃபார்ம் ஆன்லைன்ல அப்டேட் ஆயிருச்சா இல்லையாங்கிறத பார்க்க போறோம். நீங்க யூஸ் பண்ற டிவைஸ்ல எந்த ப்ரௌசர் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். நான் இப்ப கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி இந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண போறேன். நெக்ஸ்ட், கூகுள் குரோம் சர்ச் பட்டன்ல சர்வீஸ் ஓட்டர் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், இந்த பேஜ்க்கு வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் டைட்டில் இருக்கு பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா voters.ece.gov.in voters election commission of India அப்படின்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், இந்த பேஜ்க்கு போனதுக்கு அப்புறம் லாகின் சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க லாகின்ங்கிற ஆப்ஷனை ஓபன் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஐடி கொடுத்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். இல்லாதவங்க சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பேஜ்ல சைன் அப் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். அதுல மொபைல் நம்பரை என்டர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து ஆப்ஷனல் தான், வேணா கிளிக் பண்ணி வேணா டைப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பரவாயில்ல. கேப்சாவை டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ ஓடிபி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கனால இப்ப லாகின் பண்றேன். நெக்ஸ்ட், நியூ டேப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சர்வீஸ் ஓட்டர் போர்ட்டல் அப்படிங்கறத டைப் பண்ணிக்கோங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா voters.ece.gov.in சேம் போர்ட்டலை ஓபன் பண்ணிருங்க. நெக்ஸ்ட், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 அப்படிங்கிறது தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்றதுக்கு நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், இந்த லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லாகின் பேஜ்ல உங்களோட மொபைல் நம்பரையும் கேப்சாவையும் டைப் பண்ணி ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுங்க. ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபியை வச்சு நெக்ஸ்ட் பேஜ்ல உங்க ஓடிபி டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். நெக்ஸ்ட், நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட் கார்னர் ஆஃப் த பேஜ்ல வந்து உங்க லாகின் ஐடி வியூ ஆகும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026ல ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த பேஜ்ல உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், உங்களோட எபிக் நம்பர் கேட்கும். எபிக் நம்பர்ங்கிறது உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் தான். ஸோ உங்களோட ஓட்டர் ஐடி கார்டை பார்த்து நம்பரை டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், நீங்க சர்ச் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பேஜ்ல ஒரு ஸ்டேட்டஸ் வியூ ஆகும். அதுல யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வியூ ஆகும். அப்படி வியூ ஆச்சுன்னா உங்களோட ஃபார்ம் சப்மிட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். அப்படி வியூ ஆகலைன்னா உங்களோட லோக்கல் பிஎல்ஓ கிட்ட என்னங்கிறத செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இது போன்ற அனைத்து தகவலையும் தெளிவாக தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.